இந்த விஷயத்த நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தர் 10th தான் படிச்சிருக்காரு, ஆனால் அவருக்கு 5 லாங்குவேஜஸ் தெரியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனும் வந்து தமிழ் மீடியம் தான், ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு டாப் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். பிகாஸ் இது எல்லாமே அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், நான் தமிழ் மீடியமில் படித்தேன், அதனால் எனக்கு வந்து வரல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓன் லிமிட்டிங் பிலீஃப் தான். ஓகேவா? ஸோ நானுமே வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். ஓகே, ஸோ இங்கிலீஷ் மீடியம்னு சும்மா பேருக்கு சொன்னாலும் அங்கே வந்து இங்கிலீஷ்லாம் நம்ம கற்றுக்க முடியாது. அவங்க யாருமே ஃப்ளூவன்சிலாம் சொல்லி தர மாட்டாங்க. மார்க் எடுக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. அதே மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டாக எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்ககிட்ட போய் மேக்ஸிமமாக நீங்கள் பேசி பாருங்கள். ஒரு சென்டென்ஸ் அவங்களுக்கு எப்படி மேக் பண்ணணும்னு தெரியாது, ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஆக்சன்னா என்னன்னு தெரியாது. இது எல்லாமே ஸ்கூலில் கற்றுக்கிறது கிடையாது. ஓகேவா? நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிறது. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், அதனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி. இது வந்து நம்மளோட லிமிட்டிங் பிலீஃப். ஓகேவா? இதுதான் லிமிட்டிங் பிலீஃபுங்கிறது. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அப்படிங்கிறதுக்காக என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நமக்குள்ளே வச்சுருக்க விஷயங்கள். இதெல்லாம் முதல்ல தூக்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை இங்கே பெட்டர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற உங்களுக்கான வீடியோ தான் அது. டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே அண்ட் மீ. கத்திக்கிட்டு இருக்கிறது நான் அந்த கேஜே. என்னோடய சேனலோட நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல என்னோடய சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்வைவல் இங்கிலீஷா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? நானே இது இன்னொரு சேனலில் என்ன சுட்டேன். சரி, ஓகே, ரைட்டு. எதுவுமே ஓன் கண்டென்ட், எல்லாமே நம்ம எங்கேருந்தாவது எடுத்துக்கலாம், தெரியாது தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. சர்வைவல் இங்கிலீஷ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு UK போயிட்டீங்க, ஆஸ்திரேலியா போயிட்டீங்க, அமெரிக்கா போயிட்டீங்க, அங்கே ஃபுல்லாமே இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பேசிக்கான இங்கிலீஷ் தான் தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு தான் அங்கே சர்வை பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம டெய்லி வந்து இந்த பேசிக்கான இங்கிலீஷை வச்சு நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் நம்ம ஒரு விஷயங்களும் பண்ண போகிறோம். லைக் வந்து நான் ஒரு கடையில் போய் ஒரு லெட் வாங்குறேன்னா, ஐ ஜஸ்ட் நீட் அ லெட், ஸோ குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ. இதெல்லாமே வந்து ஒரு நார்மலான பேசிக்கான சென்டென்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரொட்டீன் லைஃப்பில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சர்வைவல் இங்கிலீஷ் அப்படின்னா என்னென்னா, பேசிக் இங்கிலீஷ், பேசிக்கான சென்டென்ஸ், பேசிக்கான வேர்ட்ஸ், இது எல்லாமே போட்டு நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் நம்ம வந்து இங்கிலீஷை ஆட் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ண போகிறோம். நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஃப்ளூவன்சியை பெட்டர் பண்ண முடியும். நம்பர் 2, திங்க் இன் இங்கிலீஷ். நான் இதை வந்து கேட்டாலும் நான் சொல்கிற ஒரு விஷயம், திங்க் இன் இங்கிலீஷில் திங்க் பண்ணுங்கள். ஸோ நமக்கு எப்படி தமிழில் ஒருத்தவங்க பேசுனா ஓகே இதுக்கு நம்ம இதுதான் சொல்லணும்னு சொல்லி நம்ம மைண்ட்லேயே ப்ரோக்ராம் பண்ணி ஓட்டுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷில் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸினும் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் அந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த திங்க் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், ஜஸ்ட் போய் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக் டு யுவர் செல்ஃப். நம்மக்கிட்ட நம்ம பேசும்போது மட்டும்தான் நம்மளோட ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா நமக்குன்னு ஒரு கோச் இருக்க மாட்டாங்க, நமக்குன்னு கைடன்ஸ் இருக்காது. அப்படிங்கும் போது நம்ம தான் நமக்கு வந்து மென்டாராக மாறிக்கணும். யாருமே வந்து இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி வந்து நான் உனக்கு ஃப்ரீயாக அப்படி பண்ணுறேன், உன்னை நான் சூப்பராக ஆக்கிறேன், எவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஓகேவா? துட்டு தான் முக்கியம் இங்கே எல்லாருக்குமே. ஸோ அதனால் நமக்கு நம்மளே மென்டார் ஆகிக்கலாம், தப்பே கிடையாது. ஜஸ்ட் நம்மக்கிட்ட நம்மளே பேசிக்கலாம். இது வந்து தனியாக பண்ணுங்கள். யாராவது இருக்கும் போதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களை பைத்தியம் நினச்சிருவாங்க. ஏன்னா நான் அப்படி பண்ணும்போது என்னையுமே நினச்சிருக்காங்க. அதனால் தனியாக ஒரு ரூமில் போயிட்டு ஜஸ்ட் உங்ககிட்ட நீங்களே பேசுங்க, வந்து பேசிக்க ஆரம்பிங்க. உங்ககிட்ட நீங்களே கொஷின்ஸ் கேளுங்க, உங்ககிட்ட அதுக்கான ஆன்சர்ஸை நீங்களே வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்படிலாம் பண்ணும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக் ஆஸ் ஸ்லோ ஆஸ் பாசிபிள். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் பொறுமையாக பேச முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பேசுங்க. நீங்கள் மேடை பேச்சாளர் நிறையா பேரை பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எடுத்தோன்னே கடன்னு பேசுகிறாங்களா? நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பேசுவாங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்றவங்களுக்கு புரியணும். அதையும் தாண்டி நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே புரியலைன்னா எப்படி மற்றவங்களுக்கு அது புரியும்? இது ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் பேசும்போது எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பேச முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பேசுங்க. அப்போ தான் ஒருவேளை உங்களுக்கு அடுத்து என்ன பேசுகிறதுன்னு தெரியலனா ஒரு யோசிக்கிறதுக்கு ஒரு டைமாவது கிடைக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் டாக் ஆஸ் ஸ்லோ ஆஸ் பாசிபிள். லிசனிங். யார் என்கிட்ட கேட்டாலும் நான் சொல்கிற 2வது விஷயம் என்னவாக இருக்குன்னா, லிசன் பண்ணுங்கள்.
ஜஸ்ட் அது வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வீடியோஸு, கான்டென்ட்ஸு, பாட்காஸ்ட்டு, லைக் வந்து ஸ்பீச்சஸ்ஸு, இப்படி எதுவாக வேணா இருக்கலாம். எல்லாமே இங்கிலீஷ்லேயே லிசன் பண்ணுங்கள். நம்ம ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொன்னது தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு தெலுங்கு மூவின்னு எடுத்துக்கோங்க. அந்த தெலுங்கு மூவியை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க, ஒரு வாரம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நிறைய தெலுங்கு மூவிஸாக பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து தெலுங்குங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் போக என்னென்னா நீங்கள் அந்த தெலுங்கை பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க. அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக தான் இந்த லிசன் பண்ணுங்க அப்படிங்கிறது. நம்ம பேசுகிறத விட லிசன் பண்ணும்போது தான் நம்மளோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது எந்த லாங்குவேஜாக எடுத்தாலும் சரி. ஸோ இங்கிலீஷ்லேயும் சரி, நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணணும், நான் வந்து ஃப்ளூவன்சியில் சூப்பராக இருக்கணும்னா ஸ்கில்லோட சேர்த்து பேஷன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அண்ட் ஸோ உங்களோட ஃப்ளூவன்சி டாப்புக்கு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. Figure out your own style. You need to create your own style. Don't copy others. யாராவது மற்றவங்க வந்து இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, நுனி நாக்கில் பேசுகிறாங்க, ஆக்சென்ட் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக we just not to copy them. We just have our own style. We just need to project our own style. We just need to create our own style. ஓகேவா? ஸோ நம்மளோட ஓன் ஸ்டைலை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். மற்றவங்கள மாதிரி பண்ணுறதுக்கு அதுக்கு அவங்களே இருக்காங்களா, நம்ம எதுக்கு அதுக்கு? ஸோ நம்மள மாதிரி நம்ம பேசுகிறோம். அவங்க ஆக்சென்ட் அப்படி பேசுகிறாங்க, நுனி நாக்கில் பேசுகிறாங்க, காஃபி டுடே, ஸோ டுடே, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னா அது எனக்கே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. மற்றவங்க கிட்ட நான் இந்த மாதிரிலாம் போய் பேசும்போது எவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் நீட் அ காஃபி அப்படின்னா ஐ ஜஸ்ட் நீட் அ காஃபி, வி ஜஸ்ட் கோ ஃபார் காஃபி டுடே அப்படின்னா முடிஞ்சு போச்சுல. இது தானே. இதை விட்டுட்டு நான் அவங்கள மாதிரி பேசுகிறேன், நான் அவங்கள மாதிரி கற்றுக்கிறேன், அது வந்து வேணாம். நமக்கு என்ன வருமோ அதை நம்ம பண்ணுவோம். ஓகேவா? எனக்கு இதுதான்ப்பா ஆக்சென்ட், இப்படி தான் என்னால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும்னா அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். மேபி அது தப்பாக இருந்துச்சுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. யூ ஜஸ்ட் நீட் டு ஃபாலோ யுவர் ஓன் ஸ்டைல். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ட் ஸோ ஜஸ்ட் கிரியேட் யுவர் ஓன் ஸ்டைல். மிஸ்டேக்ஸ் ஆர் இன்வைட்டபிள். பிகினர்ஸ் பண்ணுற பெரிய தப்பு எனக்கு ஃப்ளூவன்சி கற்றுக்கணும், நான் ஃப்ளூவன்சியில் பெரியதாகணும், ஆனால் நான் தப்பு மட்டும் பண்ண மாட்டேன். தப்பு பண்ணிவிட்டு நான் அப்படியே குவிட் பண்ணிடுவேன். அதனால் என்னால் தப்பு பண்ணுறேன்னு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த மென்டாலிட்டி இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தப்பு பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க. தப்பு பண்ணுறது இந்த சென்ஸ் நான் வந்து ஃப்ளூவன்சியில் சொல்கிறேன், நீங்கள் எதையாவது நினச்சிக்காதீங்க, சரியா? ஸோ இந்த ஃப்ளூவன்சி நான் வந்து இப்படி தான் பேசணும், நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நான் கரெக்டாக தான் கொண்டு வரணும், நான் தப்பு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நான் அதோட குவிட் பண்ணிடுவேன், நான் அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன், இப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் இன்வைட்டபிள். ஓகே, அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தப்பு பண்ணால் மட்டும் தான் நம்மளால் கற்றுக்க முடியும். இதை நான் எல்லா வீடியோத்தையும் சொல்லுவேன், இதுலேயும் சொல்லுவேன். அண்ட் ஸோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத நம்ம மாற்றிக்கினே இருக்கக்கூடாது. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட், எனக்கு ஒரு விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அதை என்னோடய கமிட்மெண்ட்டாக நான் வந்து மாற்றிக்கணும். அதை விட்டுட்டு எந்த விஷயமா எடுத்துக்கிட்டாலும் சரி, லைஃப்பில் எந்த விஷயமா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒன்ஸ் ஒரு விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டுன்னு வந்துருச்சுன்னா அதை நம்ம கமிட்மெண்ட்டாக மாற்றிக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு அவ்வளோதான், அது மேலே இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம எதையுமே அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துட்டு போயிடக்கூடாது. ஸோ இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thank you for watching this video.